ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஹேர் கேர் பண்ணதுனால கொஞ்சம் லஞ்சு செய்ய லேட் ஆகிடுச்சி. சரி சீக்கிரமாக பண்ணலான்னு தான் பண்ணேன். நான் பண்ணுற இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும். நானே ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன். பேபி கார்ன் கிரேவி சூப்பராக இருக்கும். சிம்பிள் ரெசிபி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பச்சை மிளகா, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். அப்புறம் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடும் வெங்காயம். அப்போ மஞ்சள், தனியாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இது வந்து ப்ரௌன் கலரில் அந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனால் தான் அந்த குழம்போட டேஸ்ட்டே இருக்கும். அப்புறம் ஒரு 3 தக்காளியை வந்து நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் வந்து மையாக வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வந்து அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பச்சை வாசனைலாம் போனது வந்து நம்ம பேபிக்கான வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 50% பாயில்டு ஆகிற மாதிரி பாயில் பண்ணிவிட்டு அதில் போட்டு சால்ட் போட்டுக்கிட்டேன். சின்ன ஜாரில் வந்து ஒரு 6 முந்திரியை வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன். அதை போட்டு நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டு இப்போ கிரேவியில் வந்து அது வந்து ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விட்டுறணும். அந்த டைமில் வந்து கொத்தமல்லியை சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டுனா இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி ரைஸு, தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.